அனைவருக்கும் வணக்கம். நான் செபி ரெஜிஸ்டர்டு அட்வைசர் கிடையாது. நீங்க முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி உங்க முதலீட்டு ஆலோசகரிடம் ஆலோசனை செஞ்சுட்டு முதலீடு செய்யுங்கள். இது ஒரு எஜுகேஷனல் வீடியோ மட்டுமே. விப்ரோ கால் ஆப்ஷன் ஒன்று பண்ணேன். 23,550 ப்ராஃபிட், ஒரு ஹியூஜான ப்ராஃபிட். இதில் வந்து 2 லாட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஜூலை 25 வியாழக்கிழமை இது பை பண்ணேன். விப்ரோ 520 கால் ஆப்ஷன் 11 ரூபா 15 பைசாக்கு. ஒரு லாட் வந்து 1500 குவான்டிட்டி. இப்போ 2 லாட்டுனா 3000 குவான்டிட்டி, 11 ரூபா 15 பைசானா மொத்த கேபிட்டல் 33,450. கிடைச்ச ப்ராஃபிட் 23,550. 70% ரிட்டர்ன் வெறும் 2 நாள்ல. எப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ரோ டெய்லி டைம் ஃப்ரேம்ல பாருங்க, ஒரு அருமையான டிமாண்ட் ஜோன். அந்த இடத்துல 25ஆம் தேதி என்ட்ரி ஆயிடுச்சு. அதனால நானும் அந்த இடத்துல ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டேன். இந்த 2 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேம்ல பாருங்க, அந்த ஜோன் வரைஞ்சிருக்கேன். ஒரு கேண்டில் பாருங்க, அந்த ஜோனு கீழே வரைக்கும் போயிட்டு வெறும் ஸ்டிக்கை மட்டும் விட்டுட்டு க்ளோசிங் பாருங்க ஜோனுக்குள்ளேயே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டிக்கு மாதிரி விழுகிறது வந்து என்னன்னா, அந்த ஸ்டிக்குக்குள்ள வந்து பையர்ஸ் ஃபுல்லா என்ட்ரி ஆயிடுறாங்க. உங்களுக்கு என்னதான் ரெட் கேண்டில் இருந்தா கூட அந்த ஸ்டிக்குக்குள்ள வந்து பையர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற மீனிங். இந்த மாதிரி எந்த இடத்துலலாம் வருதோ அந்த ஸ்டாக் எல்லாம் பழையபடி மேல தான் போகுது. விப்ரோல இன்னும் முக்கியமான கவனிக்க வேண்டியது, ஜூன்ல பாருங்க ஒரு டெய்லி டைம் ஃப்ரேம்ல ஒரு ஹேமர் மாதிரி விழுந்திருக்கு. அதே கேண்டில் வந்து இப்ப மறுபடியும் விழுந்திருக்கு பாருங்க ஜூலைல. அப்ப அந்த கேண்டில் விழுந்ததுக்கு அப்புறம் ஜூன்ல பாருங்க வரிசையா 3 கிரீன் கேண்டில் விழுந்திருக்கா, வரிசையா அப் மூவ்மெண்ட் பாருங்க. அப்ப கேண்டில் ஸ்டிக்கை நம்ம ரீட் பண்ணிட்டே இருக்கும்போது தான் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம கண்டிப்பா நோட் பண்ணணும். அப்ப இந்த இடத்துல 2 சப்போர்ட், ஒன்று வந்து ஸ்ட்ராங்கான டிமாண்ட் ஜோன், அதுக்கப்புறம் அந்த ஏற்கனவே விழுந்த மாதிரி ஒரு ஹேமர் கேண்டில் ஜோன் உங்களுக்காக அந்த இடத்துல வரைஞ்சு காமிச்சிருக்கேன். ஜோன் போட்டிருக்கேன். ஆனால் ஜோனு கீழே வரைக்கும் போயிட்டு ட்ராப் அவுட் மாதிரி பண்ணிட்டு க்ளோசிங் வந்து ஜோனுக்குள்ளேயே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. இது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் பாருங்க. 25ஆம் தேதி ஓப்பனிங்கே கீழே தான் கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் படிப்படியாக அப்படியே மேலே வர ஆரம்பிச்சிட்டு. விப்ரோ நம்ம செலக்ட் பண்ணது காரணம், ஏற்கனவே 600 ரூபாலேருந்து கிட்டத்தட்ட 500 ரூபா வரைக்கும் அந்த ஸ்டாக்கு 20% மேலே கரெக்ட் ஆயிருந்தது. அதனால தான் அந்த ஸ்டாக்கை செலக்ட் பண்ணோம். 25ஆம் தேதி என்ட்ரி ஆகிட்டு அன்னைக்கு க்ளோசிங் 505 அந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆகிட்டு 26ஆம் தேதி ஓப்பனிங்கே கேப் அப் வர அன்னைக்கு அப்படியே மேலே போய் கிட்டத்தட்ட 525 ரூபா அந்த ரேஞ்சுக்கு போகும்போது அப்போ 23,550 ரூபா ப்ராஃபிட் காமிச்சது. அந்த இடத்துல நான் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன். கேண்டில் ஸ்டிக்கை கரெக்டாக ரீட் பண்ணோன்னா நம்மளால கண்டிப்பாக இந்த மாதிரி பெரிய ப்ராஃபிட் எடுக்க முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.